பிப்ரவரி 13, 2026 அன்று டிவிகே தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் சேலம் மாநாட்டில் பேசினார்கள். அவருடைய அரசியல் உரையை குறித்து பல கேள்விகள் நமக்கு இருக்கின்றன. அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்வாரா என்று தெரியவில்லை. இருந்தாலும் அவை என்னவென்று பார்ப்போம். கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ். கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர். அப்படிப்பட்ட அந்த பவர் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல, நம்மள ஒரு ஏளனமா பார்க்கிற நேரத்துல, நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒண்ணு தோணும். நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒண்ணு வரும். டிவிகே தலைவர் விஜய் அவர்களே, இது என்ன ஒரு கட்சி மீட்டிங்கா இல்ல செல்ஃப் மோட்டிவேஷன் கேம்பா? ஆரம்பிக்கிறப்பயே உங்களுக்கு முதல்ல கரேஜ் தேடிக்கிறீங்க போல இருக்கு. ஏன்னா உங்களை பின்தொடர்ந்து வராங்க பாருங்க. இந்த ஆட்டு மந்தைகள் மாதிரி கூட்டம் இருக்காங்க பாருங்க. கண்மூடித்தனமா வந்து உங்க காரு முன்னாடியும் உங்களுடைய பஸ் முன்னாடியும் உங்க வேன் முன்னாடியும் உளுந்து கையை காலை உடைச்சுக்கிட்டு பைக்கை வந்து விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் ஒண்ணு நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சு கட்சி நடத்துறதுக்கு நிச்சயமா ஒரு கரேஜ் தேவைதான். ஆனா இந்த கட்சி எங்க போக போகுதுன்னே தெரியல சார். கட்சியின் தொண்டர்கள் என்றால் தலைவர் சொல்வதை கேட்க வேண்டும், கட்சியின் நிர்வாகிகள் சொல்வதை கேட்க வேண்டும். கட்சியின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவோ அதை அப்படியே ஃபாலோ செய்ய வேண்டும். ஆனால் டிவிகே தொண்டர்கள் எதையும் ஃபாலோ செய்வது கிடையாது. தலைவர் சொல்வதையும் கேட்பது கிடையாது, நிர்வாகிகள் சொல்வதையும் கேட்பது கிடையாது, காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டிலும் வருவது கிடையாது, ஆம்புலன்ஸுக்கும் வழிவிடுவது கிடையாது, அவர்கள் உயிர் மேலே அக்கறை கிடையாது, அடுத்தவர்கள் உயிர் மேலே அக்கறை கிடையாது. ஆட்டு மந்தைகள் போல் விஜயுடைய கார் முன் போய் விழுகிறார்கள். அவர்களுக்கும் ஏதாவது ஆகலாம். வெளியே காருக்கு வெளியே விஜய் வந்தால் விஜயையும் நசுக்கியே கொன்று விடுவார்கள் போல இருக்கிறது. இது மாதிரி கட்டுக்கடங்காமல் கூட்டம் வருகிறது என்றால் இதற்கு காரணம் விஜய் அவர்கள்தான். விஜய் போன்ற ஸ்டார் ஆக்டர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மக்களுடைய கண்களில் படுவதே இல்லை. சாதாரணமாக பட்டுவிட்டால் இவர்கள் வந்து ஸ்டார் ஆக்டரா ஆக முடியாது. அதனால மக்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு அன்அவைலபிளாவே இருக்கிறாங்க. இவங்க வந்து பப்ளிக் ஒரு பீச் சைடு வாக்கிங் கூட வர்றது கிடையாது. ஏன் 4 பேர் பார்க்கட்டுமே, ஒரு 100 பேர் பப்ளிக் டெய்லி உங்களை பார்க்கட்டுமே. பார்த்தால் என்ன, பார்த்தால் இவ்வளவு வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆக்டராக இருக்க முடியாது, சாதாரண ஆக்டரா கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதனால இந்த மாதிரி ஆக்டருங்கள் என்ன பண்றாங்கன்னா மக்களை சந்திப்பதே இல்லை. அவர்களுடைய ஸ்டார்டம் வந்து இது பண்ணிக்கிறதுக்கு, வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு மக்களை சந்திப்பதே இல்லை. இப்ப கட்சியை ஆரம்பிச்சுட்டு மட்டும் மக்கள் வந்து உங்களை சாதாரணமா வந்து பார்க்கணும்னா எப்படி பார்ப்பாங்க? இப்போ திடீர்னு வந்து நின்னீங்கன்னா இப்படிதான் கூட்டம் அலைமோதும். டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கும் அதனுடைய அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒரு கேள்வி. ஏன் சார், உங்களுக்கு எத்தனை தடவை பட்டாலும் அறிவே வராதா? இப்படிப்பட்ட ஒரு உச்சி வேலையில வந்து உங்களுடைய கூட்டத்தை கூட்டணும். கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும், உச்சி வெயில்ல வந்து மீட்டிங் பண்ணக்கூடாது. பண்ணா என்ன ஆகும், ஹீட் ஸ்ட்ரோக் வரும் மக்களுக்கு, கூட்டத்துல வந்து ஆக்சிஜன் கம்மியாகும், நீர் சத்து குறையும், மயக்கம் வரும். இதனால வந்து ஹீட் ஸ்ட்ரோக்ல வந்து சில பேர் இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறது தெரியாதா? இந்த சேலம் டிவிகே நிர்வாகி வந்து என்ன சொல்றாரு பாருங்க. பர்மிஷனே 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் வாங்கினாங்களாம். நம்மள அண்டர் எஸ்டிமேட்
வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப அங்கிருந்து எத்தனை மணிக்கு வராரு, இங்க திடலுக்கு எத்தனை மணிக்கு? நாங்க திடலுக்கான அனுமதி காவல்துறையிட்ட மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வாங்கியிருக்கோம். இது அதனால் சேலம் மாநாட்டில் ஒருவர் பரிதாபமாக ஹீட் ஸ்ட்ரோக் இறந்து விட்டார். இதற்கு முன்பும் டிவிகே மாநாடுகளில் வெயிலின் கொடுமை தாங்காமல் சிலர் இறந்திருக்கின்றனர். சேலத்தில் தவிக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவர் குடும்பத்திற்கு அனுதாபம் தெரிவிக்காமல் டிவிகே உறுப்பினர்கள் இறந்தவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இருந்ததாகவும் அதனால இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு பொய்யை பரப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவருடைய நண்பர், இறந்தவருடைய நண்பர் இல்லை, அவர் மிக ஆரோக்கியமானவர், அவரு இங்க வெயில் தாங்க முடியாமல் இறந்திருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு உடம்பு அவருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நல்ல ஒரு ஆரோக்கியமான மனுஷன் தான் அவரு. நல்லா காலையில பேசிக்கொண்டு போறவர் தான் அவரு. இந்த டிவிகே நிர்வாகிகள் யார் சொல்வதையும் கேட்பதில்லை. படித்த பிள்ளைகளாக இருந்தாலும், ஜென்சி கிட்ஸாக இருந்தாலும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுவதில்லை. கட்சியிலே சொல்லிவிட்டார்கள், உறுப்பினர்கள் எல்லோரும் வராதீர்கள், நிர்வாகிகளுக்கான கூட்டம்னு, ஆனாலும் வருவாங்க. குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்றாங்க, ஆனாலும் வராங்க. முதியோர்கள் வராதீங்கனாலும் வராங்க. குழந்தைகள், சிறு குழந்தைகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் என்ன செய்வது? அலைக்கடல் திருண்டுவாரு பார்த்திருப்பீங்க. இப்படிதான் விளம்பரம் கொடுத்து பார்த்திருப்பீங்க. தயவு செய்து பொதுமக்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ரசிகர்கள் வர வேணாம்னு சொன்னது முதல்ல தமிழக வெற்றி கழகம் தான். அப்ப பாத்துக்கோங்க. நன்றி. அதே மாதிரி பொதுமக்களுக்கு இது ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு செய்து அடையாள அட்டை இல்லாதவங்க யாருமே தயவு செய்து வர வேண்டாம். அதற்காக நேரடி ஒளிபரப்பு, சிறப்பு ஒளிபரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது. யூடியூபிலும் இங்க இருக்க அத்தனை சேனல்லையும் கண்டிப்பா வரும். உங்கள் குடும்பத்தோடு, குழந்தைகளோடு அன்று வீட்டில் அமர்ந்து கண்டிப்பாக பாருங்கள். நன்றி. சேலம் அருகே விஜயின் பரப்புரை நிகழ்ச்சிக்கு 2 வயது குழந்தையுடன் வந்த பெண் விதிகளை மீறி வந்ததால் கேள்வி கேட்ட நியூஸ் 18 செய்தியாளர். இல்லைங்களா, ஓரமா நின்னு பாத்துட்டு வந்துட்டு இங்கதான் சேஃப்டி ரொம்ப. மனசாட்சியோட பேசணும். என்ன சேஃப்டி? குழந்தை 2.5 வயசு குழந்தைய கூட்டு வந்து என்னமா சேஃப்டி? வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் இறந்த அந்த சுராஜ் என்பவரின் வயது 40ற்கு மேல். இந்த பெண்ணை பாருங்கள், தன் பச்சிளம் பிள்ளையை தூக்கி கொண்டு இந்த வெயிலில் நிற்கிறார். இவருக்கு அவருடைய குழந்தையின் பாதுகாப்பை கூட நினைக்காமல் இங்கே ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறார். இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு எங்கேதான் செல்ல போகிறதோ தெரியவில்லை. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.